இன்னைக்கு இனிமா எப்படி கொடுக்கறதுன்றத பார்க்க போறோம். அல்லாஹு வர்ம வைத்தியசாலையில இன்னைக்கு இனிமா எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த இனிமாவை காலையில வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். ஈவினிங் நேரத்தில் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஈவினிங் டைம் குளிர்ச்சியான நேரம், இந்த தண்ணியும் குளிர்ச்சியான பொருள். இந்த குளிர்ச்சியான பொருள் சில நபர்களுக்கு ஒத்துக்கிறாம சில பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டுறலாம். அதனால ஈவினிங் டயத்தில் கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இனிமா கேன். இந்த இனிமா எப்படி கொடுக்கறதுன்றத பார்க்க போறோம். இப்ப இதுல தண்ணி நிரப்பிக்கிடுவோம். இத பாத்ரூம்ல உங்க கை கட்டுற தூரத்துல மாட்டிக்கங்க. இப்படி லைட்டா குனிஞ்சுக்கிட்டு இந்த பகுதியை நம்முடைய ஆசன வாயில அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிக்கிறோம். இந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு நல்ல மூச்சை இழுத்து விடுப்போம். இப்படி இழுத்து விடும்போது நம்ம வயிறு நல்லா சுருங்கி விரியும். இப்படி சுருங்கி விரியும் போது இந்த கப்பல உள்ள தண்ணி நம்முடைய மலவாய் வழியா பெருங்குடலுக்குள்ள கம்ப்ளீட்டா போயிடும். இந்த டப்பால உள்ள தண்ணி ஃபுல்லா காலி ஆனதும் நம்ம ஆசன வாயில சொருகிக்கக்கூடிய இந்த பகுதியை வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம பெருங்குடலுக்குள்ள போன இந்த தண்ணி ஃபுல்லா அதுல உள்ள கழிவுகளை நல்லா சுத்தம் பண்ணி மலமா வெளியே எடுத்துட்டு வந்துடும். இதே மாதிரி மாசுவரோட பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடலுக்கு நல்லது. அதாவது அப்பெண்டிக்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் வராது, ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வராது. உடல் சுத்தம் மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம்.